பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி இணையப் போகிறது, யாரோடு இணையப் போகிறார் என்பது. இரு கட்சிகளை தாக்குவது டிவிகே மட்டும்தான். காங்கிரஸ் தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கருத்து பரவிட்டே இருக்கு சார். 8 பேர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் வாக்களிக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க சார். இன்னும் தாவேக கூட்டணி அவசியமா தேவைப்படுதா? மாற்றுக் கட்சியினர் வந்தா தான் தாவேக ஜெயிக்க முடியுங்கிற நிலைமையில் இருக்குங்க சார். பொதுவாக இங்கே இத்தனை சேனல் இருக்கிறது, ஒரு சேனல் மட்டும் இருந்தால் போதும் என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அத்தனை பேரும் அவங்களுடைய செய்திகளை வெளியிடுவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அப்படி வருகிற போது மக்களோடு சேர்ந்து கூட்டணிக்கு விருப்பம் தெரிவிக்கின்ற யாராக இருந்தாலும் தலைவர்கள் அதை முடிவு செய்வார்கள். சார், முன்னாள் எம்எல்ஏ பொங்கலுக்குள் தெரியும்னு சொல்லிட்டு இன்னுமே அதிமுக ஒருங்கிணைக்கும் பணியில பலர் ஈடுபட்டிருக்காங்க. இப்போ தாவேகாவை கடுமையான இது இருக்கிறப்போ அது சாத்தியம். எங்களை பொறுத்தவரையிலும் தலைவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற யாராக இருந்தாலும், அதை 100 தடவை தெளிவாக சொல்லிட்டோம். முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டணி தான் நம்மோடு இணையும். அவர்களை வருகின்றவர்களை வாழ்த்தி வரவேற்போம். பொறுத்திருந்து பாருங்கள் எப்படி இணையப் போகிறது, யாரோடு இணையப் போகிறார் என்பதை காலம் பதில் சொல்லும். காங்கிரஸ் தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குன்னு தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கருத்து பரவிட்டே இருக்குங்க சார். காங்கிரசுடன் தாவேக பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறது அதிகாரப்பூர்வமா இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லைங்க சார். அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்க சார்? யார் வேண்டுமானாலும் கருத்துக்கள் பரிமாறலாம். பேச்சுவார்த்தை என்பது தலைவர் இருக்கின்ற போது அவரோடு கலந்து பேசுவதுதான் பேச்சுவார்த்தையாக இருக்கும். ஆகவே பொறுத்திருந்து பாருங்கள். கூட்டணிக்கு வரவங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு இப்போ அதற்கு பதில் சொல்ல இயலாது. தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். அதிமுக களத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார். இப்போ தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. நீங்கள் உங்களுடைய கருத்து என்னங்க சார்? என்னை பொறுத்தவரையிலும் இரு கட்சிகளை தாக்குவது டிவிகே மட்டும்தான். அப்படி என்றால் இந்த கட்சி எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். காய்க்கிற மரத்தில் கல்லடி விடுவதைப் போல வெற்றி என்ற முடிவை மக்களால் மிக விரைவில் தெரிவிக்கப் போகிறார் என்பதை உணர்ந்துதான் இரு கட்சியிலே நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். எதிர்கட்சி ஆளும் கட்சியை தாக்குவதில்லை, ஆளுங்கட்சி குறைபாடுகளை சொல்வதில்லை. எல்லோரும் ஒருமுகமாக நம்மை தாக்கி கொண்டிருக்கிறார். ஆகவே மக்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவர் என்ற முறையில் நம்மைத்தான் விமர்சனம் செய்கிறார்களே தவிர மற்றவர்கள் அல்ல. நீங்க அதிமுகவில் 50 ஆண்டு காலமா பல தேர்தல்களை சந்தித்து வருவீங்க சார். தற்பொழுது இருக்கிற தாவேக்கால இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காதவங்க இவங்களை எப்படிங்க சார் தேர்தல் பணியில் ஈடுபடுத்துறதுக்கான பயிற்சி கொடுக்க போறீங்க? ஒவ்வொரு மாவட்ட வாரியா பயிற்சி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல சார் அவங்களுக்கு எல்லாம்? நீங்க முதலில் சேனலில் சேர்கிற போது என்ன பயிற்சி கொடுத்து நீங்க வந்தீர்களோ அதே பயிற்சி இங்கே அளிக்கப்படும்.